குட் ஈவினிங், வெல்கம் டு எஸ்கேஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த கர்நாடிக் வார்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கர்நாடிக் வார் 1, கர்நாடிக் வார் 2 அப்படின்னு சொல்லி சில கர்நாடிக் வார்ஸ் பார்த்துருப்போம். நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்குறோம்னா, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆஸ்க் வித் யுவர் ஃப்ரெண்ட், அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதில் மிஸ் ஆகி இருக்கக்கூடிய ஆங்கிலோ சிக் வார், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார்னு சொல்லி சில 3 வார்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வார் நம்ம எதை பார்க்க போறோம்னா, we are going to see this ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். மைசூரை வந்து யார் வந்து டீல் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மைசூர் யார்கிட்ட இருந்திருக்குன்னா, இட் வாஸ் வித் இந்த உடையார் டைனாசிட்டி கிட்ட இருந்திருக்கும். உடையார் யாருக்கு கீழே இருந்திருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா, they'll be under விஜயநகர் எம்பையர் கீழே they'll be ரூலிங். ஸோ விஜயநகர் எம்பையரோட சப்பார்டினேட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடையார் டைனாசிட்டி. நம்ம விஜயநகர் டைனாசிட்டியில யார் இருப்பாங்க எம்பையர்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவராயா அப்படின்றது அந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா. அவரோட எம்பையர் கீழே சப்பார்டினேட்டா வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடையார் டைனாசிட்டி. இவங்க தான் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மைசூர் ரீஜனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கர்நாடிக் ரீஜன் சொல்லி சில பிளேசஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ கர்நாடிக் ரீஜன்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, places like Arcade, Madras, Pondicherry. So this all comes under the Carnatic region and the northern circus. So in the lastல இருக்கு பார்த்தீங்கன்னா, this areas are called as Carnatic region. ஸோ இந்த மேப்ல இருக்கக்கூடிய எந்த பிளேஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, that is called as Mysore region. அதுக்கு மேல நம்ம போனோம்னா we will see this மராத்தா ரீஜனை நம்ம இங்க பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பஞ்சாப் ஆங்கிலோ சிக் வார் எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப் பிளேஸ்ல நடக்கும். என்னன்னா, பஞ்சாப் பிளஸ் சிந்த் ரீஜனுக்காக போராடி இருப்பாங்க. they'll be fighting with whom? ஆங்கிலோ அப்படின்னாலே பிரிட்டிஷ் பீப்புளோட தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்றத மெயினான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்ப இந்த மைசூர் வாரோட ஹெட் ரூல் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் உடையார் டைனாசிட்டி. இந்த உடையார் டைனாசிட்டி யாரோட சப்பார்டினேட் பார்த்தீங்கன்னா, விஜயநகர் எம்பையரோட சப்பார்டினேட்ஸா இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா அங்க ஒரு ரூலர் இருப்பாரு. அவர் பேர் என்னன்னா, சிக்க கிருஷ்ணதேவராயா அப்படின்னு சொல்லி ஒரு ரூலர் இருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸ்பெசிஃபிக்காக அங்கே வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து இந்த விஷயம் வந்து இந்த மைசூர் வந்து எப்போ ஹைதர் அலிக்கு வந்து கிட்ட போகும்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி வந்து அட் த டைம் ஆஃப் உடையார் டைனாசிட்டி கிட்ட இருந்தா இந்த ஹைதர் அலி வந்து இதை அவங்களுடைய மைசூர் அதாவது அவரோட ரூலுக்காக அவர் வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த எப்படி இவங்க வந்து இது வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஆஃப் டாலிகோட்டா அப்படின்ற ஒரு பேட்டில் ஆஃப் டாலிகோட்டா, TALLIKOTA அப்படின்ற ஒரு பேட்டில். இந்த பேட்டில் என்ன நடக்கும்னா, யார் கூட சண்டை போடுவாங்கன்னா, விஜயநகர் எம்பையர் அண்ட் தென் வேற யாருன்னா இந்த டெல்லி சுல்தானேட்ஸ், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். ஸோ விஜயநகர் எம்பையரை யாரை லீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட் பை ஆலய ராமராயா அப்படின்ற ஒருத்தர் லீட் பண்ணியிருப்பாரு. ஆலய ராமராயா, அதாவது ALIYA ராமராயா. அண்ட் டெக்கான் சுல்தானேட்ஸ்ல யார் இருப்பாங்கன்னா, they'll have a coalition of 4 முஸ்லிம் கிங்டம்ஸ். 4 முஸ்லிம் கிங்டம் என்ன சொல்ல ஒரு குரூப்பா சேர்ந்து ஃபார்ம் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, we have to send out this விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேரா சேர்ந்து சண்டை போடுவாங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் பிஜாப்பூர், அண்ட் அனதர் ஒன் இஸ் கோல்கண்டா, and another one is Ahmedabad, Ahmednagar, and next Bidar. So first வந்து பிஜாப்பூர், next கோல்கண்டா, next Ahmednagar, and next வந்து பிதர். ஸோ இந்த பேட்டில் நடக்கும். இந்த பேட்டில் அப்பதான் that will be this விஜயநகர் எம்பையர் threatened the Deccan sultans and the sultanates found the coalition to stop with விஜயநகர் எம்பையர். ராமராயரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல கேப்சர் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, இந்த மைசூர் ரீஜன்ல வந்து அவனோட கிங்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கரா இருப்பாங்க. ஸோ தட் டைம் யாரு வந்து ஹைதர் அலி என்னவா இருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் அ ஹார்ஸ் மேன், ஒரு குதிரை ஒரு படகு ஓட்டுறவராக தான் வந்து அவர் இருந்திருப்பாரு. ஸோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம், திஸ் ஹைதர் அலி. ஸோ இதெல்லாம் இந்த ரீஜனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் ரீஜனுக்குள்ள நடக்க போற சண்டை யார் ஆங்கிலோ மைசூர் வாரும் போது. ஸோ இவர் யார் பாத்தீங்கன்னா, டைகர் ஆஃப் மைசூர் யார் நம்ம சொல்லுவோம்னா, திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் யாரு? ஹைதர் அலியோட சன். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஆங்கிலோ மைசூர் வார் வந்து வித் பிரிட்டிஷ் கூட இவங்க சண்டை போட போறாங்க. அந்த டைம்ல ஹைதர் அலி வந்து என்னவா இருந்திருப்பாருன்னா, ஹி வாஸ் அ ஹார்ஸ் மேனா தான் இருந்திருப்பாரு. ஹார்ஸ் மேனா இருந்துட்டு இவர் எப்படி வந்து ஒரு பவர்ஃபுல் ரூலரா மாறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட பயங்கரமான ஸ்டாமினா, இவருடைய
பயங்கரமான இன்டெலிஜென்ஸ்ல யூஸ் பண்ணி இல் பிகம் அ கமாண்டர். இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கமாண்டர் என்று ஆர்மியா வந்து இவர் வருவார். ஸோ இவங்களோட இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த 14th and 17th century, மைசூர் வாஸ் சபார்டினேட் ஸ்டேட் அண்டர் திஸ் விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையரோட சபார்டினேட் ஸ்டேட்டா இருக்கும் எது மைசூர். திப்பு சுல்தானோட பீரியட் எப்போ க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா தட் வாஸ் இந்த 18th century, இந்த மிட் ஆஃப் 17th centuryல ரொம்ப அவருடைய பவர்லாம் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த 18th century they will be flourishing. ஸோ 18th centuryல அவர் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆகுவார். ஸோ the Hindu kingdom emerged in 1612 in மைசூர் அண்டர் யார் கீழனா உடையா டைனாஸ்டி கீழே தான் மைசூர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா இந்த வார்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர் எம்பையரை வந்து பயங்கரமா லூட்னா என்னன்னா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய எல்லா செல்லும் செழிப்பெல்லாம் வந்து திருடிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. யாருன்னா ஜெயிச்ச இந்த சுல்தானேட்ஸ் வந்து விஜயநகர் எம்பையர்ல இருக்கக்கூடிய வெல்த் அதெல்லாத்தையும் திருடிக்கிட்டு they'll be going to some other places. And Hampi was looted and destroyed leading to the decline of Hampi. அப்படின்றது வந்து என்னன்னா HAMPI. இட்ஸ் a capital of விஜயநகர் எம்பையர். நம்ம சொன்னால சண்டை நடக்குது பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா. அந்த பேட்டில் ஆஃப் தாலிகோட்டால என்ன நடக்குதுன்னா அந்த தாலிகோட்டோட பேட்டிலோட கேபிட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹம்பி. விஜயநகரோட கேபிட்டல் வந்து ஹம்பி. இந்த ஹம்பி பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா they'll be லூட்டிங் எவ்ரிதிங், எல்லாத்தையும் வந்து திருடிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு they'll be going and they'll destroy this கேபிட்டலுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வாரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மார்க்ட் அஸ் எண்ட் ஆஃப் ஹிந்து டைனாசிட்டி. அதாவது ஹிந்துவிசத்தோட இந்துக்கள் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கத்தை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இட்ஸ் எண்ட் ஃபார் ஹிந்து ரூலர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தி டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹம்பின்றது நம்ம சொன்ன மாதிரி இட்ஸ் மேஜர் கேபிட்டல் பிளேஸ். அதையுமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா they'll be destroying it அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஷோட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் யூனிட்டி. இவங்க எப்படி பொலிட்டிக்கல் யூனிட்டின் போது ஆல்ரெடி ஐ ஹவ் said that this Deccan Sultanates have a coordinate of 4 members. அந்த 4 members யார் பார்த்திருப்போம், இந்த பிஜாப்பூர், பிதர், அகமது நகர் அப்படின்னு சொல்லி சில கோல்கொண்டா, இந்த 4 பேரை சேர்த்து தான் இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ திஸ் ஷோஸ் த யூனிட்டி. எப்படி இவங்க வந்து எவ்வளவு யூனிட்டியா இருந்து ஒரு ஹிந்து எம்பையரை வந்து ஒரு ஹிந்து ரூலிங்கை வந்து எப்படி டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா டூரிங் த செகண்ட் ஆஃப் ஆஃப் த 18th century, இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த 18th centuryல தான் மைசூர் அப்படின்றது வந்து பயங்கர ஒரு செழிப்பான இடமா வந்து மாத்துறாங்க. யாரோட லீடர்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஹைதர் அலி அண்ட் ஹிஸ் சன் ஹிஸ் சக்சஸர்னு சொல்லலாம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான். இவங்க 2 பேர்னால இந்த மைசூர் வந்து பயங்கர ஒரு ஃபிளரிஷ்டான ஒரு இடமா மாற ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மைசூர் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஆல்ரெடி உடையா டைனாஸ்டி கிட்ட தான் இவங்க வந்து கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஸ்லோலி டிரான்ஸ்ஃபார்ம். இது என்ன ஆகுது, ஸ்லோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது யார்கிட்டன்னா வைஸ் ராயல்டி விஜயநகர் எம்பையர் கிட்ட இருந்து ஸ்லோவா டிரான்ஸ்ஃபர் ஆகி சரி இந்த விஜயநகர் எம்பையர் வந்து நல்லா ரூல் பண்றாங்க உடையா டைனஸ்டி. ஸோ விஜயநகர் எம்பையர் என்ன பண்றாங்கன்னா திஸ் மைசூர் will become a autonomous state. What is autonomous state? autonomous அந்த மாதிரி சிங்கிளா இது பண்றதுதான் அட்டானமஸ். ஸோ சரி இவங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சப்பார்டினேட் கீழே எங்க இருக்க வேணாம், வில் ஜஸ்ட் மேக் தம் டு பி அ அட்டானமஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, யாரு முடிவு பண்றா இந்த இடத்துல, விஜயநகர் எம்பையர் வந்து முடிவு பண்ணி தே ஜஸ்ட் லிவிங் தட் பிளேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் த டைம் ஹைதர் அலி என்னவா இருக்காரு, ஆல்ரெடி ஹேவ் செட் ரைட், ஹி வாஸ் அ ஹார்ஸ்மேனா இருக்காரு அண்ட் பிகம் அ ஏபிள் கமாண்டர். நல்ல ஒரு ஓகே இவங்க வந்து வீக் ஆகுற சமயம் எப்ப, இந்த பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா சமயத்துல. இட் இஸ் இந்த எந்த எம்பையர் வீக் ஆகுதுன்னா இந்த உடையா டைனஸ்டி வந்து வீக் ஆகுற டைம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வில் பிகம் அ குட் கமாண்டர் அப்படின்னு சொல்லி ஹில் பிகம் அ ஏபிள் கமாண்டர். த ஸ்டேட் மைசூர் வாஸ் ரிப்பீட்டட்லி அட்டாக்டு பை த மராத்தாஸ். மராத்தாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா they'll be above to the மைசூர் ரீஜன். ரொம்ப கிரேட்டஸ்டான பிளேஸை வந்து கவர் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திஸ் மராத்தா ரீஜன். மராத்தாவோட எம்பையர் யாரா இருப்பாங்க, லைக் ஸ்டார்டிங் நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம்ல, சத்ரபதி சிவாஜி. ஸோ சத்ரபதி சிவாஜி இஸ் த கிரேட் ரூலர் ஆஃப் மராத்தா டைனாசிட்டி. ஸோ மராத்தா டைனாசிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தேல் ஹாவ் சம் ஒரு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் கொரில்லா வார்ஃபேர், மறைஞ்சிருந்து தாக்குறது தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். வில் பி சீயிங் சும்மா இப்ப மராத்தாவோட அட்டாக்ஸ் வந்து மைசூர்ல வந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் நம்மள திரும்ப திரும்ப அடிச்சா நம்ம என்னதான் ஆகும், வீக்கா தான் ஆகும், நம்மளால எழுந்து நின்று அவங்கள சண்டை போட முடியாது. ஸோ அந்த டைம் வந்து இவர் வந்து யார் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா திஸ் ஹைதர் அலி இஸ் நோட்டிசிங் திஸ் திங்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹி இஸ் நோட்டிசிங் திஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த அதாவது he built a strong and disciplined army. யாரு? ஹைதர் அலி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிப்ளைனான ஆர்மியை வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட ஹர்சனல் அப்படின்னா ஒரு கோட்டை மாதிரி ஒரு இடத்துல கட்டியிருப்பாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல். இவர் அதாவது ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும் ஹெல்ப் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ற ஒரு யூரோப்பியன் பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் பிரெஞ்சு. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் பிரெஞ்ச் தே வில் பி பில்டிங் ஒரு ஃபேக்ட்ரி ஹர்சனல். எந்த இடத்துல பாத்தீங்கன்னா தட் இஸ் இன் திண்டுக்கல்ல வந்து அவங்க வந்து அந்த பிளேஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க, பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூலர் நான் சொன்னேன்ல சிக்க கிருஷ்ணதேவராயா, சிக்க கிருஷ்ணதேவராயா அப்படின்றவர் தான் வந்து என்னன்னா ஹி வாஸ் அண்டர் த பப்பட் ரூலரா வந்து வச்சிருப்பாங்க இங்கிலீஷ் உடையார் டைனஸ்டில. ஹி வாஸ் அ பப்பட் ரூலர். சிக்க கிருஷ்ணதேவராயா he was a puppet ruler. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மைசூர் ப்ராக்சிமிட்டி வித் பிரெஞ்ச். மைசூர் ப்ராக்சிமிட்டி போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான்லாம் வந்து பயங்கர ரிச் ட்ரேட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வித் ஹூம் திஸ் ரிச் ட்ரேட் வாஸ் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் மலபார் கோஸ்ட் கூட தே ஹாவ் மேட் திஸ் ரிச் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி ஸ்டார்டட் இஸ் கரியர் அஸ் ஹார்ஸ்மேன். யாரோட மினிஸ்ட்ரிஸ் கீழே இவர் வந்து ஹார்ஸ்மேனா இருந்திருப்பாருன்னா அந்த நஞ்சராஜா அண்ட் தேவராஜா, மினிஸ்டர்ஸ் ஆஃப் நஞ்சராஜா, NANJA ராஜா அண்ட் தேவராஜா. ஸோ இவங்க ரெண்டு பேர் கீழே யார் இருந்திருப்பாருன்னா அட் த டைம் திஸ் ஹைதர் அலி வாஸ் அ ஹார்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா we are going to see this ஆங்கிலோ மைசூர் வார். ஆங்கிலோ மைசூர் வார்ன் போது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1767 இருந்து 1769. It's a period of 1767 to 1769, 2 years period. And second அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1780. அப்படி பக்கத்துலயே லைக் ஆங்கிலோ மைசூர் வார்னு போட்டு அப்படி பக்கத்துலயே ரைட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்னன்னா செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்ப நடக்கும்னா 1780 இருந்து 1784 செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். I want to repeat it. ஸோ ஓகே தேர்ட் மைசூர் வார் எப்போ நடக்கும், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடக்கும்னா 1790 to 92, 1792. ஸோ இந்த வார் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்ல எந்த சமயத்தில் நடக்கும்னா ஆஃப் ஆஃப் த 18th century பீரியட்ல திஸ் வார் வில் பி ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மைசூர் வார் அப்ப மைசூர் லீடர்ஷிப்ல நம்ம யார் பாக்குறோம்னா திஸ் டூ பீப்புள்ஸ் பாக்குறோம். இந்த டூ லீடர்ஸ் யார் பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ஹைதர் அலி அண்ட் அனதர் ஒன் இஸ் திப்பு சுல்தான். இப்ப ஹைதர் அலியோட பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃப்ரம் 1760 இருந்து 1782 வரைக்கும் ஹைதர் அலியோட பீரியட். அண்ட் நெக்ஸ்ட் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானோட பீரியட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1782 இருந்து 1799. ஹைதர் அலி சேஞ்ச் தி கேபிட்டல் ஃப்ரம் மைசூர்ல இருந்து செரிங்கப்பட்டணம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இவர் வந்து கேபிட்டலை மாத்திருப்பார். மைசூர்ல இருக்க கேபிட்டலை ஹில் பி சேஞ்சிங் இன்டு செரிங்கப்பட்டணம் ஆர் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் செரிங்கப்பட்டினம் போத் ஆர் சேம் பிளேசஸ். இப்ப கொஸ்டின்ஸ்ல கேட்கும்போது வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸ்ரீரங்கப்பட்டினம் அண்ட் செரிங்கப்பட்டினம் இது ரெண்டுமே ஒரே பிளேஸ் தான் கொடுக்கும். அண்ட் வி ஆல் நோ த டைகர் ஆஃப் மைசூர் இஸ் திப்பு சுல்தான். அதே மாதிரி ஹி ஆல்சோ இன்ட்ரடியூஸ்டு வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் ராக்கெட் டெக்னாலஜியை வந்து திப்பு சுல்தான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கணும், வில் பி டீடைலி சீயிங் திஸ் ஆங்கிலோ மைசூர் வார் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். அந்த வருஷம் எப்போ பார்க்குறோம் 1767 இருந்து 1769, 2 years நம்ம பார்க்குறோம். யார் யாருக்குள்ள சண்டை இருக்கும், ஒரு சைடு ஹைதர் அலி, இன்னொரு சைடு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா he'll be this British people என்ன பண்ணுவாங்கன்னா they'll be forming a triple alliance போது நம்ம மட்டும் சண்டை போட்டா எப்படி, we will call the regional powers in India also அப்படின்ட்டு. இந்தியா அதாவது இப்பதான் நம்ம இந்தியன்ஸ் என்ன பேசுறோம்னா we are all talking about the unity, நம்ம யூனிட்டியா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. பிஃபோர் அப்பெல்லாம் என்னன்னா ஒரு ரீஜன்லயும் ஒரு கிங்டம்ஸ் இருப்பாங்க, we have different கல்ச்சர்ஸ்ல. அதனால நம்ம பவரை காட்டணும் அப்படின்னு சொல்லி இப்ப பிரிட்டிஷ் கூப்பிடுறாங்கன்னா பிரிட்டிஷ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலிங் பார்ட்டி இன் இந்தியா. ஸோ இப்போ யாராச்சும் நம்ம கிளாஸ்லயே ஒரு கிளாஸ் லீடர் இருக்காங்க,
கிளாஸ் லீடர் நம்மள இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா நம்மளுக்கு ஒரு பெருமை இல்லை, லீடரே நம்மளுக்கு கூப்பிடுறான், ஸோ நம்ம யார் பக்கம் இருக்கலாம், லீடர் பக்கம் இருக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இருப்போம். அந்த மாதிரி தான் யார் இங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ, இந்த நம்மளுடைய ரீஜனல் எம்பையர்ஸ்லாம் இருக்காங்களோ, they'll be go and join their hands with them, so they'll be starting to fight with them. அவங்க கூட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி they'll be start. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஹைதர் அலிஸ் பவர் வாஸ் growing power and its friendly relationship with friends. எதனால இந்த சண்டை வருது, என்ன காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதர் அலியோட பவர், அவரோட மைசூர்ல வந்து பயங்கர ஃபெர்டைலா அவர் வந்து க்ரோ ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம ஹி ஜாயின் இஸ் ஹேண்ட் வித் த க்ரோயிங் பவர் ஆஃப் பிரெஞ்சு, இன்னொரு யூரோப்பியன் பவரும் அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பவர். நம்ம வந்து இப்போ கர்நாடிக் வார்ஸ்ல பாத்தீங்கன்னா தட் ஹாஸ் இஸ் ட்ரேஸ், அதோட ட்ரேஸ் எங்க இருக்குன்னா யூரோப்ஸ்ல அவங்க நடக்கக்கூடிய சண்டைக்குனாலதான் தட் ரிஃப்ளெக்ட் தட் எக்கோட் ஹியர் இன் இந்தியா. அதனாலதான் நம்மளுக்கு கர்நாடிக் ரீஜன்ல கர்நாடிக் வார்ஸே நம்ம வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி திஸ் ஹைதர் அலி ஆல்வேஸ் சப்போர்ட் ஹூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ஹைதர் அலி ஆல்வேஸ் சப்போர்ட் திஸ் பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சு பீப்புளை சப்போர்ட் பண்றதுனால இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம தானே இங்க பவர்ஃபுல்லா இருக்கும், இவன் என்ன புதுசா ஒரு இதுவை கொண்டு வரான்னு சொல்லி இது வந்து ஒரு காசு. அப்ப ஃபர்ஸ்ட் காசு என்னன்னா, ஹைதர் அலிஸ் க்ரோயிங் பவர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் with whom, with French, become a matter of concern for English East India Company. This is the first cause. And second cause என்னன்னு பாத்தீங்கன்னா, மராத்தாஸ், நிசாம் அண்ட் இங்கிலீஷ் என்டர் இன்டு அ ட்ரிபிள் அலைன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் அலைன்ஸ் அப்படின் போது 3 பேர் சேர்ந்தா ட்ரிபிள், நம்மளுக்கு தெரியல. ஸோ ட்ரிபிள் அலைன்ஸ் வந்து சேர்ந்து ஸ்ட்ராங்கா அவங்க வந்து பயங்கரமா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. they'll be forming a greatest combo to fight against whom அப்படின்னா this ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலியை சண்டை போட they'll be forming a greatest இது கோர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நிசாம் கிட்ட போயிட்டு he is telling that நம்ம போயிட்டு மைசூரை நீங்க இன்வைட் பண்ணுங்க, I will help you whatever you want, you go and invite. British is not directly invading what this மைசூரை வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணலன்னா டைரக்டா போய் இன்வைட் பண்ணல. he is telling to the நிசாம் எந்த பிளேஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஹைதராபாத் பிளேஸ தான் நிசாம் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிசாம் வந்து ஹைதராபாத் பிளேஸ் ரூல் பண்ணும்போது இஸ் டெல்லிங் நீ போயிட்டு அங்கே சண்டை போடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு யார் சொல்றாங்க, ஹூ இஸ் டெல்லிங் தட் ஐ வில் பி ஹெல்ப் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹெல் பி டெல்லிங். ஸோ இந்த ஆர்மியை ஹெட் பண்ண ஸ்மித் அப்படின்ற ஒருத்தரை வந்து தெல் பி சென்டிங். ஸோ நீ கவலைப்படாத, நான் உன் கூட ஒருத்தனை அனுப்புறேன், அவன் பேர் என்னன்னா ஸ்மித் அப்படின்னு சொல்லி they'll be sending. And next what happened அப்படி பாத்தீங்கன்னா, எந்த டைம் பீரியட்ல இது நடக்கும்னா, in 1767 the Nizam with the help of British troops, already have told, under the General Joseph Smith invaded what அப்படின்னா மைசூர். ஓகே, இது வந்து கோர்ஸ் ஆஃப் வார். யார் போறாங்கன்னா, ஸ்மித் அப்படின்ற ஒருத்தர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி போறாருன்னா நிசாம். யாரை எதிர்த்து போராட போறாங்கன்னா திஸ் மைசூர் பீப்புளை எதிர்த்து போராட போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹைதர் அலி டிஃபீட்டட் இங்கிலீஷ் அண்ட் கேப்சர்ட் மங்களூர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னா இந்த வார்ல டிஃபீட் பண்ணி ஹில் பி கேப்சரிங். யார் அகேன்ஸ்டா டிஃபீட் பண்ணுவாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அகேன்ஸ்டா டிஃபீட் பண்ணி ஹில் பி கேப்சரிங் திஸ் பிளேஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்கிலீஷோட முக்கியமான பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மங்களூர் அப்படின்னு, மலபார் ரீஜன்ல இருக்கக்கூடிய மங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னா ஹில் பி கேப்சர் பண்ணிடுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னா ஹில் பி வென்ட் டு கேப்சர் மெட்ராஸ் இந்த ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் த ட்ரீட்டி. அதாவது என்ன பண்றான்னா, ஓகே நம்ம வந்து இந்த மங்களூர் ரீஜனை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பிரிட்டிஷ் கிட்ட இருக்கக்கூடிய மெட்ராஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கேப்சர் பண்ணோம்னு சொல்லி ஹில் பி கோயிங். அட் தட் டைம் இவங்க என்ன பண்றாங்கன்னா they'll be signing a treaty. ஒரு ட்ரீட்டி, எப்பவுமே ஒரு சண்டை நடக்குதுன்னா அட் லாஸ்ட் திஸ் people will be signing a treaty. they'll be signing a treaty. அந்த signing a treatyக்கு வந்து they'll keep the place. இப்ப நான் வந்து ட்ரீட்டி ஆஃப் மொகப்பேர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் எந்த மொகப்பேர்ல ட்ரீட்டியை சைன் பண்ணன்றதுனால I'll be keeping this place. ஸோ பிளேஸோட நேமை வந்து நான் ட்ரீட்டிக்கு வந்து ட்ரீட்டி ஆஃப் மொகப்பேர் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருவேன். ஸோ they'll be signing a treaty. In 1769 attacked Madras and forced the English to sign a treaty. ஸோ என்ன பண்றாங்கன்னா he'll be attacking எப்பனா 1769ல வந்து யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலி அட்டாக் பண்ணிவிடாரு. அண்ட் they'll be signing a treaty. எப்ப சைன் பண்றாங்கன்னா 4th April 1769. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த வார் எந்தெந்த பீரியடுக்குள்ள நடக்கும்னா 1767 இருந்து 69ல. ஸோ இந்த வார் அப்ப எப்ப முடியுது 69ல. அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா they're signing a treaty. ஸோ they'll be signing a treaty. அந்த ட்ரீட்டி பேர் என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் April 4, 1769. ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் April 4 நடக்குது 1769. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் த ட்ரீட்டி ஹஸ் மேட்
கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the telling the dividing both the places. இங்க பாரு, மைசூரோட எம்பையரான ஹைதர் அலி, யூ ஷுட் நாட் கம் டு மை பிளேஸ், தே ஆர் டிவைடிங் த பிளேஸ். ஸோ யூ ஷுட் நாட் கம் டு மை பிளேஸ். இது என்னோட ஏரியா, அது உன்னோட ஏரியா. என் ஏரியாக்குள்ள நீ வராத, உன் ஏரியாக்குள்ள நான் வர மாட்டேன். அண்ட் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் I'll be doing, அண்ட் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் you also want to come and help me அப்படின்னு சொல்லி they are concluding by this writing a treaty. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டி எழுதிடுறாங்க. அப்போ அந்த ட்ரீட்டி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நடக்குது. என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 4, 1769. பை திஸ் யூ ஆர் கன்க்ளூடிங் வாட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை கன்க்ளூட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹைதர் அலி அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிட்டர்ன் டு த கான்குவயர்டு டெரிட்டரிஸ். அதாவது நான் வந்து இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல இந்த ட்ரீட்டில, ஹைதர் அலி வந்து மலபார் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய மங்களூர் அப்படின்ற பிளேஸை வந்து பிடிச்சிருப்பாரு. இந்த மங்களூர் யாருக்கு சொந்தமான பிளேஸ் பாத்தீங்கன்னா தட் வாஸ் பிலாங் டு திஸ் பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ இந்த ட்ரீட்டி மூலமா நம்ம என்ன சொல்லிருக்கோம், என் இடத்துக்கு நீ வராத, உன் இடத்துக்கு நான் வராத. ஸோ தேல் பி ரிட்டர்னிங் த பிளேசஸ் that was occupied, that were captured by this Hyder Ali. So நான் என்ன பண்றேன்னா மங்களூர் வந்து பிரிட்டிஷோட ஏரியா. ஸோ ஓகே, அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி I'll be giving this அப்படின்னு சொல்லி மங்களூர் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பிளேசஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் they'll be giving and promise to each other to help. நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி they'll be doing that such things. இந்த ட்ரீட்டி வந்து this treaty made a, இந்த ட்ரீட்டி தான் என்ன ஆகுதுன்னா அப்கமிங் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரை எப்படி வந்து கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு 2 minutes பிரேக். ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்போது நம்ம பார்க்கும்போது, ஸோ ஆல்ரெடி தே ஹவ் சைன் திஸ் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். இப்போ வாட் இஸ் த காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா when மராத்தாஸ் கேம் டு அட்டாக் மைசூர், மராத்தாஸ் அப்படின்னு சொல்லும்போது they were the strongest ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து மைசூர் அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்லியிருக்கான், உனக்கு யாராச்சும் ஃபைட் பண்ணாலும் நான் வந்து ஹெல்ப் பண்றேன், எனக்கு யாராச்சும் ஃபைட் பண்ணாலும் நீ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் திஸ் பிரிட்டிஷ் வில் நாட் கோ அண்ட் ஹெல்ப் ஹூ அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் ஹைதர் அலி அந்த மைசூர் பிளேஸ்ல இருக்க ரூலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா பட் த பிரிட்டிஷ் டினைட் டு ஹெல்ப். The British fought against Hyder Ali and defeated this British Empire. அது மட்டும் இல்லாம மாஹி அப்படின்ற ஒரு பிளேஸ், மஹி அப்படின்ற ஒரு பிளேஸ். இந்த மஹி இஸ் த பிரெஞ்சு செட்டில்மெண்டோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மஹிஸ் இந்த பிளேஸ் லொக்கேட்டட் இந்த மைசூர் ஏரியால மஹி அப்படின்ற ஒரு இடம். இப்ப எப்படி ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு பிளேஸ் திருத்தணி அப்படின்னா இட்ஸ் ஸ்பெசிபிக் டிஸ்ட்ரிக்ட், அதுல ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மைசூர் அப்படின்ற ஹோல் இடத்துல மஹி அப்படின்ற MAHE அப்படின்ற ஒரு பிளேஸ். இது யாருக்கு சொந்தமா இருக்கும் பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் அ பிரெஞ்சு செட்டில்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் தான் இந்த மஹி. இந்த மஹி அப்படின்ற பிளேஸை வந்து திஸ் பிரிட்டிஷ் வில் பி கேப்சரிங் அப்படின்னு சொல்லலாம். The Hyder Ali joined hands with Marathas and Nizam. மறுபடியும் என்ன நடக்குதுன்னா ஹைதர் அலி வந்து உல்டாவா மராத்தாஸ் கூடயும் நிசாம் கூடயும் he'll be joining and fighting against யாருன்னா இங்கிலீஷ் எதிர்த்து நம்ம சண்டை போடலாம். ஏன்னா அவன் வந்து என்னோட இடத்துல இருக்கக்கூடிய பிரெஞ்சு செட்டில்மெண்ட். ஏன்னா ஹைதர் அலி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னா பிரெஞ்சு பீப்புளுக்கு தான் ரொம்ப திக் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட இடத்த வந்து இவன் ஆக்கிரமிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம அவன் ட்ரீட்டிக்கு சொன்ன மாதிரி அவன் நடந்துக்கல. அவன் வந்து என்ன பண்றான்னா மறந்து he denied to help me அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து இவங்க கிட்ட பேசி he'll be joining the hands with Nizam and Marathas. எதுக்காகனா he is going to fight with British. ஸோ பிரிட்டிஷோட சண்டை போட போறாங்க. அண்ட் கோர்ஸ் ஆஃப் வார் என்னன்னு பாத்தீங்கன்னா in 1781 the British general அயர்கூட் அப்படின்ற ஒருத்தர், நம்ம அயர்கூட் வந்து நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அயர்கூட் was sent to defeat ஹைதர் அலி. எந்த இடத்துலனா போர்ட்டோ நோவா அப்படின்ற ஒரு இடம். இந்த போர்ட்டோ நோவா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்த தான் இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு வந்து சில பேர்லாம் அவங்களோட வாயில நுழையாதுல. ஸோ தேல் பி கீப்பிங் அவங்களோட வாயலுக்கு நோழ்ற பேர் எல்லாம் வச்சு அவங்க வந்து தேல் பி கீப்பிங். ஸோ அந்த மாதிரி போர்ட்டோ நோவா PORTONOVA போர்ட்டோ நோவா இது எங்க எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிருக்குன்னா கடலூர்ல இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துலதான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஆயிருக்கு. யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஜெனரல் அயர்கூட் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அண்ட் ஹிஸ் ஸ்பெல்லிங் இஸ் EYRECOOTE was sent. ஸோ எதுக்காகனா டு டிஃபீட் திஸ் ஹைதர் அலி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா சார் அயர்கூட் வந்து நம்ம என்ன பார்த்திருப்போம், இந்த லாஸ்ட் கர்நாடிக் வார்ல நம்ம பார்த்திருப்போம். ஹி வாஸ் சீன் இன் தி தேர்ட் கர்நாடிக் வார்ல வந்து இந்த அயர்கூட்டை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ்.
வேண்டிவாஷோட ஹீரோ. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் அயர்குட் அப்படின்ற ஒருத்தரை நம்ம சொல்லணும். ஓகேவா? சும்மா அவரோட பேர்ல வந்து ஹீரோ ஆஃப் வேண்டிவாஷ் அயர்குட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுடோ இல்லை ஒரு பாக்ஸோ ஏதோ ஒன்று போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் வார். வாட் இஸ் த வாரோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 1781 பிரிட்டிஷ் ஜெனரல் சார் அயர்குட் வந்து வராரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டிஃபீட் திஸ் ஹைதர் அலியை டிஃபீட் பண்றதுக்கு வராரு. அந்த மைசூர் ஃபோர்ஸஸ் சஃபர்ட் அனதர் பேட்டில். அதாவது அந்த டைம்ல மைசூர் ஃபோர்ஸஸ் வந்து வேற ஒரு பேட்டிலுமே வந்து ரொம்ப சஃபர் ஆயிருப்பாங்க. எந்த பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஷோலிங்கர் அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து திஸ் பீப்புள்ஸ் வேர் சஃபரிங். ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கின்னு தான் இருக்கான், இவனை அடிக்க இன்னொரு ஆள் வரான். ஸோ ஆல்ரெடி அவன் எப்படி இருப்பான், ரொம்ப வீக்காக தான் இருப்பான். he don't have a sufficient strength or sufficient power to fight against the power who is coming. கரெக்ட்ல? அவன் வரக்கூடிய அவனை வந்து நம்மளால அடிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த செகண்ட் வார்ல ஹைதர் அலி அப்படின்றவர் என்ன ஆகுறாருன்னா he'll be dying. அவர் செத்துருவார் இந்த டைம்ல தான். எதனாலன்னா டியூ டு கேன்சர்னால he'll be dying. ஸோ டியூ டு கேன்சர் he'll be dying. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1782 ஹைதர் அலி செத்துறாரு. ஸோ விச் வார் திஸ் ஹைதர் அலி வாஸ் டைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்ல ஹைதர் அலி இஸ் டையிங். இது பாதியில தான் செத்துறாரு. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹைதர் அலி யார் வருவாங்க? அப்பா செத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கலி சக்சஸர் இஸ் சன் வில் பி கம்மிங். தட் சன் இஸ் நேம் இஸ் திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தான் வந்து வராரு டு கண்டினியூ. பாதியிலேயே வீரன் வந்து என்ன பண்ண மாட்டான், போர்ல இருந்து விலகி போக மாட்டான், அவன் கடைசி வரைக்கும் முடிக்கணும்னு தான் நினைப்பான். ஸோ ஹில் பி கம்மிங் டு கண்டினியூ திஸ் வார். கண்டினியூ பண்றதுக்கு வரான். வரும்போது என்ன ஆகுதுன்னா அகேன்ஸ்ட் யாருக்கு அகேன்ஸ்டா சண்டை போட போறாரு திப்பு சுல்தான்னா திஸ் இங்கிலீஷ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போறாரு. பிகாஸ் அந்த பேரே என்னன்னா ஆங்கிலோ மைசூர் வார். எப்படி ஆங்கிலோ இந்தியன்ஸ்னா ஃபாரினர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும், அந்த மாதிரி ஆங்கிலோ மைசூர் வார் தான் இங்க நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்னன்னா இந்த திப்பு சுல்தான் கேப்சர் பிரிகதியர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து கேப்சர் பண்றாரு. பிரிகதியர் மேத்யூ, BRIGADIER மேத்யூ, MATHEW மேத்யூ அப்படின்றவர் வந்து கேப்சர் பண்றாங்க. யார் இந்த பிரிகதியர் மேத்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா he was a supreme commander of British forces. அவரோட சுப்ரீம் கமாண்டரை வந்து நம்ம திப்பு சுல்தான் என்ன பண்ணாருன்னா தைரியமா அவரை போய் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னா along with the troops எந்த சமயத்துல இதெல்லாம் நடக்குதுன்னா 1783 this incident was happening. And next then later this wasn't a great loss for இவங்க வந்து சண்டை போடும்போது திப்பு சுல்தான் வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுறாரு. ஸோ இது வந்து என்னன்னா பயங்கர கிரேட் லாஸா யாருக்கு அமையுன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுக்கு அமையுது. ஸோ இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் அப்படின்ற ஒரு இடம் சொல்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். அப்ப செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட ட்ரீட்டி என்ன ட்ரீட்டி போடுறாங்க? ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். இயர் பார்த்தீங்கன்னா 1784 மார்ச் 7 1784. ஸோ போத் த பார்ட்டிஸ் அக்ரி டு ரிட்டர்ன் த கான்குவர். மறுபடியும் என்ன பண்றாங்க? அதே மாதிரி பழைய கதை சொன்ன மாதிரியே தான் they will be returning the captured territories to the British. அது மட்டும் இல்லாம அந்த திப்பு சுல்தான் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காருல, அவங்களும் வேற என்ன பண்ணானா ரிலீஸ் பண்ணிடுறேன், சரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி they will be releasing that soldiers also. இப்ப என்ன ஆகுதுன்னா thus Warren Hastings saved a newly established British government from their powerful employees. அதாவது வாரன் ஹாஸ்டிங் வராரு, இஸ் அ கவர்னர் ஜெனரல். நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, இவர் என்ன பண்றான்னா பவர்ஃபுல்லான இந்த எனிமி யாருன்னு பாத்தீங்கன்னா மராத்தாஸ் தான் பயங்கர பவர்ஃபுல்லான எனிமி. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா they will be sending, நீ போயிட்டு யாருக்கு அகேன்ஸ்டா சண்டை போடுனா மைசூருக்கு அகேன்ஸ்டா சண்டை போடு அப்படின்ற மாதிரி they will be telling. இப்ப கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங் இன்டெலிஜென்ட்டா சார் அயர்குட்டை வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா they will be sending, மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா இந்த பேட்டில் கவரை வந்து அனுப்புறாங்க. அனுப்பும்போது when the British lost their colonies in America, அதாவது இது வந்து இந்த சண்டை நடக்குதுல்ல, இது வந்து அங்க அமெரிக்கா யூரோப்லயுமே சில விஷயங்கள் வந்து நடக்குது. என்ன பாத்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல். ஓகேவா? இவர் என்ன பண்ணான்னா பயங்கர இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு சார் அயர்குட் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஆளு, அவனை நம்ம இங்க கொண்டு வந்தோம்னா பிரிட்டிஷ் என்ன பண்ண மாட்டோம்னா எந்த ஒரு இழப்பும் நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவா பண்றான். அங்க நம்ம சொன்னோம்னா இந்த யூரோப்ல நடக்குது சண்டைன்னு சொல்லி, அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா
அங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் என்ன பண்ணாருன்னா நிறைய பிளேசஸ் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யார் லூஸ் பண்ணாரோ டு த பிரெஞ்சு பீப்புளுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல என்னன்னா அதுதான் சொல்ல வராங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் வாரணாசிங்க வந்து பயங்கர தெளிவா யோசிச்சு மேப் போட்டு ரயர் கூட்டம் வந்து அனுப்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளேசஸை பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாங்க. தே டிட் லூஸ் த பிளேசஸ் விச் தே ஆர் ஹோல்டிங். அவங்க வந்து என்ன பண்ணலன்னா அந்த பிளேசஸ் வந்து இவங்க கேப்சர் பண்ண பிளேசஸ் வந்து விடலை. ஸோ அதனால எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கவர்னர் ஜெனரல் வாரணாசிங்க பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன், வி ஆல்ரெடி நோ இந்த கர்நாடிக் வார்ல the battle was fought with the அமெரிக்கா அண்ட் பிரெஞ்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்நாடிக் வார்ல அமெரிக்காவுக்கும் பிரெஞ்சுக்கும் ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்லி. இன் இந்தியா வாரணாசிங் did not lose any place. So வாரணாசிங் did not lose any places to the regional rulers who were fighting with them. ஸோ யார்கிட்டயுமே அவர் வந்து என்ன பண்ணோம்னா தோல்வின்ற ஒரு பேச்சுக்கே இவர்கிட்ட இடம் இல்லைன்ற மாதிரி இன்டெலிஜென்ட்டா சில கமாண்டர்ஸ்ல சென்ட் பண்ணி ட்ரீட்டியும் அழகா முடிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to see this third Anglo-Mysore war. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1790 92. ஸோ 2 வருஷத்துக்கு இந்த பீரியட் வந்து நடக்குது இந்த வார். காஸ் பார்த்தீங்கன்னா திப்பு வாஸ் ட்ரைங் டு சீக் அலைன்ஸ். அதாவது திப்புக்கு என்னன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பண்றது, பிரிட்டிஷ்காரங்க பண்றதே இவருக்கு வந்து பிடிக்கல. போத் ஃபாதர் அண்ட் சன் டிட் நாட் லைக் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள். மற்றவங்க ஏதாச்சும் அவனுங்க ஒரு 100% சொன்னாங்கன்னா they'll be telling okay for 70% and 30% they'll be opposing. பட் இன் கேஸ் இவங்களோட கேஸ்ல என்ன ஆகுதுன்னா உல்டாவா மாறுது. they'll be opposing for 70% and 30% தான் இவங்க ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப தேர்ட் வார்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா திப்பு வாஸ் ட்ரைங் டு சீக் அலைன்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ். ஃபாரின் பவர்ஸ்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூரோப்ல கூட இந்த மாதிரி சண்டை நடக்குதுல்ல, பிரிட்டிஷை கண்டா பிடிக்காத ஆளுங்கெல்லாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி கண்டா பிடிக்காத ஆளுங்க கூடலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா வில் மேக் அலைன்ஸ் டு ஃபைட் திஸ் பிரிட்டிஷ் அண்ட் இந்த இங்கிலாந்து பீப்புளை அவங்க கண்ட்ரிக்கே துரத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றான்னா அம்பாசிடர்ஸ் இங்க இருக்கக்கூடிய மைசூர்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஒரு அம்பாசிடர் டூதர் மாதிரி வில் பி சென்டிங் டு த பிளேசஸ் ஆஃப் கண்ட்ரிஸ். என்னென்ன கண்ட்ரிஸ்னா டு த கண்ட்ரிஸ் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் டர்க்கி. இந்த 2 பிளேசஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு அம்பாசிடர்ஸா வந்து அனுப்புறாங்க. ஆனா அங்க என்னன்னா உலகத்துல வேற நாடுகள் கூட சண்டை போடும்ல, அந்த சண்டை போடுற பிளேசஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் என்னன்னா அவங்க என்ன பண்ணனா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்ற மாதிரி they left this matter. ஓகே காதுலயே வாங்கிக்கலாம் அவங்க. பட் he'll be sending the people from them அப்படின்னு சொல்லலாம். அண்ட் திப்பு அட்டாக் த ட்ராவன்கோர் இன் 1789. திப்பு சுல்தான் என்ன பண்ணான்னா 1789ல ட்ராவன்கோர் அப்படின்ற ஒரு இடத்த வந்து அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணும்போது என்னன்னா அந்த இடத்துல ஹூஸ் ரூலர் வாஸ் ஃப்ரெண்ட்லி வித் பிரிட்டிஷ். ட்ராவன்கோர்ல இருக்கக்கூடிய ரூலர் என்னன்னா he was friendly with whom அப்படின்னு கேட்டாங்கன்னா he was friendly with the British. ஸோ பிரிட்டிஷ் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்க ஒரு ஆள் தான் இந்த ட்ராவன்கோர் ரூலர். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா தென் த இங்கிலீஷ், த நிசாம் அண்ட் த மராத்தாஸ் என்டர்ட் அகைன் ட்ரிபிள் அலைன்ஸ். உடனே என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ்க்கு உடனே கோவம் வந்தது. என்னடா இது, என் சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து இவன் வந்து காலி பண்றதா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேங்ல ஹெட்டா இருக்கிற கூட தான் நம்ம போயிட்டு இந்த மாதிரி தலைவா நான் உன் கேங்ல இருக்க, நான் உன் கேங்ல இருந்தும் அவன் வந்து என்ன அடிச்சுட்டான், அந்த பக்கத்து கேங்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி வில் பி கம்ப்ளைனிங் ரைட். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ட்ராவன்கோர் என்ன பண்றான்னா நான் உன்னோட ஃப்ரெண்டா தானே இருக்கேன், அவன் வந்து என்னையே வந்து டிஃபீட் பண்ணி அவன் வந்து இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்லவும் திஸ் பிரிட்டிஷ் வாட் தே ஆர் கோயிங் டு மேக் அப்படின்னா தே ஆர் அகெயின் ஜாயின்ட் த ஹேண்ட்ஸ் வித் ட்ரிபிள் அலைன்ஸ். ட்ரிபிள் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பேர் சேர்ந்துட்டாங்க. யார் யார் அந்த 3 பேர்னா அந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ் English and Nizam and Marathas. These 3 members will join into a triple alliance. எதுக்காகனா இந்த மைசூர்ல இருக்கக்கூடிய அந்த டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தானை டிஃபீட் பண்ண தேர் பி ஜாயினிங். அண்ட் நெக்ஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருப்பாருன்னா தனியா ஃபைட் பண்ணியிருப்பாரு. எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு தனியா திப்பு சுல்தான் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the attack under General Meadows failed. General Meadows அப்படின்ற ஒருத்தருடைய அட்டாக் அதுல வந்து என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது. இங்கிலீஷ் வாஸ் ஃபெயிலிங் இன் தட் பிளேஸ். அவர் பேர் என்னன்னா ஜெனரல் மீடோஸ் அப்படின்போது MEDOWS மீடோஸ். ஜெனரல் மீடோஸ் வாஸ் ஃபெயில்டு. In this attack, this Meadow என்ன பண்ணானா தோல்வி அடைகிறாரு. And therefore, in December 1790ல Cornwallis, the Governor General of Bengal, himself directly become a commander of the army. அதாவது கார்ன்வாலிஸ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. we will be seeing in many classes அவர் பத்தி. ஸோ கார்ன்வாலிஸ் என்ன பண்றாருன்னா ஓகே நம்ம என்னடா தோல்வி இந்த மீடோஸ் அனுப்புறதுனால தோத்துட்டான்,
நானே என்ன பண்றேன்னா ஒரு கமாண்டரா மாறுறேன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா திஸ் கார்ன்வாலிஸ் வந்து சொல்றாரு. அண்ட் ஹி கேப்சர்ட் ஆல் த ஹில்ஸ் ஆஃப் ஃபோர்ட்ஸ். இவர் என்ன பண்ணானா எல்லா பிளேசஸுமே இவர் என்ன பண்ணுவாருன்னா ஹில் பி கேப்சரிங் பிளேசஸ். லைக் என்னென்ன பிளேசஸ்லாம் இவர் கேப்சர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் மைசூர், அனதர் ஒன் இஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம், ரீச் நியர் இட்ஸ். அதாவது அந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஃப் மைசூரை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திப்பு ஃபெல்ட் டெஸ்பரேட். டெஸ்பரேட்னா என்னன்னா யாருமே நம்மளுக்கு உதவாம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறத டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்பு என்ன ஆகுதுன்னா ஹி வாஸ் லைக் அ டெஸ்பரேட்டா வந்து தனியா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா கார்ன்வாலிஸ் அக்ரீட். அண்ட் கார்ன்வாலிஸ் என்ன பண்றாருன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து பேசுறாரு. என்ன பேசுவாருன்னா, சரி ஓகே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். அந்த அக்ரிமெண்ட் பேர் என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டணம் இந்த இயர் 1792. இது மூலமா என்ன ஆகுதுன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து பண்றாங்க. ஸோ இது மூலமா ஒரு கன்க்ளூஷன் வருது. ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம் போது என்னன்னா திப்பு சரௌண்டட் ஆஃப் ஹிஸ் கிங்டம். மொத்த கிங்டமும் இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா பாதி கிங்டம் வந்து திஸ் இங்கிலீஷ் வாஸ் சரௌண்டட். ஸோ பிரிட்டிஷோட ஃப்ரெண்ட்லி அலைடு கிங்டம்ஸ்மே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா மைசூருக்கு எதிராக தே ஆல்சோ ஸ்டார்டட் டு இந்த பார்ட் எனக்கு அந்த ஏரியா உனக்கு அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் டு டிவைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் திப்பு அக்ரீடு டு பே. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ் இஸ் ஆஸ்கிங் டு பே சம். இப்ப ஒரு ஏதாச்சும் ஒரு வார்ல வந்து தோத்துட்டாங்கன்னா தே ஹாவ் டு காம்பன்சேட், தே ஹாவ் டு பே சம் அமௌண்ட், தே ஹாவ் டு கிவ் சம் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் டு பே. எவ்வளவு பே பண்ணுவாங்கன்னா 3.6 crore வந்து தே வில் பி பேயிங் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாரு. ஓகே நான் வந்து உனக்கு 3.6 கோடி வந்து நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்பவே ஒத்துக்குறாங்க. யாருக்கு கட்டுவாங்கன்னா டு த இங்கிலீஷ்க்கு வந்து சொல்றேன் அப்படின்னா. இன்டெமினிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிசரி நோட், இன்டெமினிட்டி பாண்ட்லாம் படிப்பாங்க. அந்த மாதிரி இன்டெமினிட்டின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் மாதிரி they'll be agreeing அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சரண்டர்ட் 2 of his sons. திப்பு சுல்தானுக்கு வந்து 2 மகன்கள் இருப்பாங்க. அந்த 2 மகன்களுமே என்ன பண்ணுவானா இந்த இங்கிலீஷ் வந்து ஓகே நீ இந்த காசை கொடுக்குற வரைக்கும் திப்பு சுல்தான் வந்து வெறும் பாதி அமௌண்ட் தான் கட்டிருப்பாரு. 1.5 crore சம்திங் will be paid. ஆனா வந்து மீதி அமௌண்ட் வந்து இவர் கட்டியிருக்க மாட்டாரு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நீ வந்து காசு கட்டுற வரைக்கும் உன்னுடைய 2 மகன்களையும் உன்னோட வைஃபை நாங்க என்ன பண்ணோம்னா they'll be under whose control வந்து they'll be under this British control அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல பாதி அமௌண்ட் தான் கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா the English acquired மலபார், கூர்க், திண்டுக்கல் அண்ட் பாராமஹால் அப்படின்ற இந்த பிளேசஸ். இதுல பாராமஹல் அப்படின்னா என்னன்னா அட் பிரசன்ட் பாராமஹல் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சேலம் பிளேசஸ் தான். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாராமஹல் அப்படின்னு சொல்றாங்க. திப்பு குட் நாட் டாலரேட். அதாவது இப்ப என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜாக்கு என்ன ஆகலைன்னா அவருக்கு வந்து ஏத்துக்கவே முடியல. என்னடா இது நம்ம ஏரியா வந்து இப்படி இவங்க வந்து ஆக்கிரமிச்சு த கேப்சர்ட் அப்படின்னும் போது அது இல்லாம நம்ம பையனுங்களை வேற இவங்க கூட்டின்னு போயிட்டாங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஹியூமிலேட்டிங்னா ஒரு பயங்கரமா அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவமாவே இது இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ 4th ஆங்கிலோ-மைசூர் வார் இதனால நடக்குது. ஸோ அகெயின் திஸ் 4th ஆங்கிலோ-மைசூர் வார் ஹேப்பனிங். இது எதுக்காகனா டியூ டு திஸ் ரீசன்ஸ்னால திஸ் 4th மைசூர் வார் இஸ் ஹேப்பனிங். எப்ப இந்த 4th ஆங்கிலோ-மைசூர் 4th வார் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799ல நடக்குது. ஏப்ரல் 17 டு மே 4. ஏப்ரல் 17 இருந்து மே 4 in the year 1799. So this war, 4th Anglo-Mysore War is happening. What the main cause அப்படின்னு பார்த்தீங்கன்னா cause of the war is Tipu Sultan did not forget the humiliating the treaty of செரிங்கப்பட்டம். ஹியூமிலேட்டிங்னா அவமானப்படுத்துது. அந்த அவமானத்தை வந்து இவரால் தாங்க முடியாம தான் இந்த வாரே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். In 1796 திப்பு fulfilled all the terms. அதாவது 1796 1796ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம்ல they have given some conditions. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இவர் என்ன பண்றான்னா he'll be fulfilling. ஸோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. ஃபுல்ஃபில் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிங்கப்பட்டினம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செரிங்கப்பட்டினம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டிப்பு சாட் அலைன்ஸ் வித் ஃபாரின் பவர்ஸ். சொன்ன மாதிரி டிப்பு என்ன பண்றாருன்னா ஃபாரின் பவர்ஸோட அலைன்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இவனுங்க வந்து அடிக்க முடியும். ரீஜனல் பவர்ஸ் வந்து என்ன பண்ண முடியலன்னா நம்ம வந்து இவனுங்க வந்து அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துல யார் இருக்காருன்னா திஸ் திப்பு சுல்தான் வாஸ் பீயிங் தேர். ஸோ திப்பு வாஸ் இன் கரஸ்பாண்டன்ஸ். இந்த திப்பு வளரால திப்பு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ற டைம்ல பிரெஞ்சுல ஒரு பயங்கரமான ஒரு பவர் வந்து குரோ ஆகுது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன்.
ஸோ நெப்போலியன் அப்படின்னு நெப்போலியன் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் நெப்போலியன் கிரேட் வாஸ் பிலாங் டு திஸ் பிரெஞ்சு. ஸோ பிரெஞ்சில் வந்து அவங்க பயங்கரமா பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல தான் அவர் பயங்கரமா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. பிரிட்டிஷே பார்த்து பயப்படுவாங்க. பிரெஞ்சு பீப்புளை பிரிட்டிஷ் பார்த்து பயப்படுற ஒரே ரீசன் என்னன்னா ஃபார் திஸ் நெப்போலியன் அப்படின்றதுனாலதான் அவரை வந்து பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணனா ஹில் பி ஆஸ்கிங் வித் த ஹெல்ப் வித் த பிரெஞ்சு. இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் அட்டோலியம் வந்து இந்தியால தாங்கல, ஹாவ் டு ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் வில் கோ ஆஸ்க் ஹெல்ப் டு ஹூம் அப்படின்னா வித் திஸ் நெப்போலியன் பிரெஞ்சு கிட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கிறாரு. அண்ட் திஸ் இன்சிடென்ட் மேட் த பிரிட்டிஷ் நேவி ஆங்கிரி. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. என்னடா இது நம்ம இருக்கும்போதே இவன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றானா. ஸோ இதெல்லாம் தான் சேர்த்துதான் என்னன்னா இந்த ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வாரோட முக்கியமான காசஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் கேம் டு செரிங்கப்பட்டினம் அண்ட் வேர் தே ஃபவுண்டட் ஜெக்கோபியன் கிளப். உடனே என்ன பண்ணாங்கன்னா பிரெஞ்சு ஆர்மி பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா தே கேம் டு நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்துட்டு திப்பு சுல்தானுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மைசூருக்கு போயிட்டு செரிங்கப்பட்டினம் தான் அவங்களோட கேபிட்டல். யாரோட கேபிட்டல்? மைசூரோட கேபிட்டல். ஸோ மைசூரோட கேபிட்டலுக்கு வந்து they'll be helping this people. They'll be helping this they'll be helping this people. ஸோ யாருன்னா இந்த மைசூர் பீப்புளை வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணும்போது என்னன்னா ஜக்கோபியன் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்பை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஜக்கோபியன் கிளப்ல ஒரே ஒரு இந்தியன் ரூலர் தான் இருந்திருப்பாரு. அந்த ஒரே ஒரு இந்தியன் ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் மட்டும்தான். இப்ப வரைக்கும் த பர்சன் ஹூ ஹவ் ரெஜிஸ்டர்ட் இன் ஜக்கோபியன் கிளப் இஸ் திப்பு சுல்தான். ஸோ திப்பு சுல்தான் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் பிரெஞ்சு பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இல்லாம they'll be building a ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு மரத்தை வந்து மைசூர்ல வந்து நட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி என்ன? இந்த ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்கன்ஸ்க்கும் பிரெஞ்சுக்கும் ஆல்ரெடி தே ஹாவ் அ ஃபைட் இன் தேர் நேட்டிவ் பிளேசஸ். ஸோ அந்த நேட்டிவ் பிளேசஸ்ல நடக்கக்கூடிய சண்டைக்கும் அவங்க வந்து இவங்க பிரெஞ்சு பீப்புள் ஜெயிக்கணும்னு சொல்லி ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னாலே ஃப்ரீடம் அப்படின்றது நம்மளுக்கு அர்த்தம். ஸோ ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி they'll be planting a ட்ரீ. ஓகே நீங்க கவலைப்படாத திப்பு சுல்தான், உனக்கு வந்து ஒரு ஆதரவா நாங்க வந்து ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி எல்லாம் வச்சிருக்கோம். அண்ட் யூ ஆல்சோ மெம்பர் ஆஃப் ஜக்கோபியன் கிளப், யூ டோன்ட் வரி அப்படின்னு சில சப்போர்ட்டிவான விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா திஸ் பிரெஞ்ச் இஸ் டூயிங் ஃபார் திஸ் திப்பு சுல்தான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா கோர்ஸ் ஆஃப் வார்ல வந்து லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றவர், லார்ட் வெல்லஸ்லி இவரோட தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தூர் வெல்லஸ்லி அப்படின்னு சொல்லலாம். திஸ் லார்ட் வெல்லஸ்லி வந்து என்னன்னா ஹி வாஸ் அ கவர்னர் ஜெனரல் டூரிங் திஸ் பீரியட். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற சமயத்துல யார் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி வாஸ் த கவர்னர் ஜெனரல். அண்ட் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம ரிச்சர்ட் வெல்லஸ்லி, அவரோட ஃபுல் பேர் என்னன்னா ரிச்சர்ட் வெல்லஸ்லின்னு சொல்லுவாங்க. லார்ட் வெல்லஸ்லின்னு சொல்றோம்ல, அவரோட ஃபுல் பேர் வந்து ரிச்சர்ட் வெல்லஸ்லி. அண்ட் நெக்ஸ்ட் திஸ் வெல்லஸ்லி டிக்ளேர்ட் வார் அகேன்ஸ்ட் திப்பு சுல்தான். உடனே என்ன பண்றாங்கன்னா திப்பு சுல்தான் மேல ஹில் பி டிக்ளேரிங் a war. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா in 1799 they'll be declaring a war. and next what happened அப்படின்னு பாத்தீங்கன்னா the war was short and decisive அப்படின்னா ரொம்ப சின்னதா இருந்தது. அண்ட் ஆல்சோ டிசிஷன் மேக்கிங்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சின்ன டிசிசிவ் வாரா அது வந்து அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். the war was short and decisive as planned. the பாம்பே ஆர்மி அண்டர், அதாவது இந்த பிரிட்டிஷோட ஆர்மி வந்து யார் கண்டர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டூவர்ட் அப்படின்றவருடைய அண்டர்ல தான் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தே இன்வெடட் மைசூர் ஃப்ரம் த வெஸ்ட். மைசூரை வந்து இன்வைட் பண்ண இன்வேட் அப்படின்னா போர் தொடுக்கிறது தான் இன்வேட். ஸோ இன்வைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரம் த மெட்ராஸ் ஆர்மி லெட் கவர்னர் ஜெனரல், அதாவது மெட்ராஸ் ஆர்மில இருந்து இன்னொருத்தரையும் அனுப்புறாங்க. இப்ப பாம்பே ஆர்மில இருந்து நம்ம ஒருத்தர் பார்த்தோம், ஸ்டூவர்ட் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அதே மாதிரி மெட்ராஸ் ஆர்மில இருந்து இன்னொருத்தர் வராரு, இன்னொரு கவர்னர் ஜெனரல் வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லார்ட் வெல்லஸ்லியோட பிரதர் அத்தூர் வெல்லஸ்லி தான் மெட்ராஸ் ஆர்மியோட கவர்னர் ஜெனரல்னு சொல்லலாம். ஹி வாஸ் லீடிங் ஹெட் இன் திஸ் ஆர்மி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ் திப்பு சுல்தானை வந்து செரிங்கப்பட்டினத்தை வந்து நீ கொடுத்துரு, நீ வந்து என்ன பண்ணணும்னா யூ ஷுட் நாட் கீப் யுவர் கேபிட்டல் வித் யூ, யூ ஹாவ் டு கிவ் யுவர் கேபிட்டல் டு மீ, யூ ஹாவ் டு சரண்டர் யுவர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி திஸ் பேட்டில் பண்ணக்கூடிய இந்த பிரிட்டிஷ் பீப்புள்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஆன் 4th May 1799 செரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு. எப்போ கேப்சர் ஆகுதுன்னா 4th May 1799 இந்த செரிங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம் வாஸ் கேப்சர்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் வாஸ் ஆல்சோ நோன் பை எவ்ரி ஒன் என்னன்னா திஸ் டைகர் ஆஃப் மைசூர்.
இப்போ டியூ டு இந்த வார்ல என்ன ஆகுதுன்னா திஸ் திப்பு சுல்தான் வில் பி டையிங் டியூ டு த டெத் ஆஃப் திப்பு சுல்தான். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ட்ரீட்டியுமே சைன் பண்ணல. ஸோ எந்த ட்ரீட்டியுமே எனக்கு என்ன பண்ணலன்னா திஸ் போத் பீப்புள் வேர் டிட் நாட் சைன் பிகாஸ் இவருக்கு அடுத்தது யாரோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சக்சஸர் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியலன்றதுனால தே டிட் நாட் சைன் எனி ட்ரீட்டி ஆஃப்டர் திஸ் பேட்டில். ரிசல்ட் அப்படின் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரோட ரிசல்ட் என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த வார் த மைசூர் வாஸ் அண்டர் த பிரிட்டிஷ். ஸோ இந்த வாரோட முடிவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் த பவர்ஃபுல் ரூலர்ஸ் ஆஃப் மைசூர் வாட் ஹேட் ஹேப்பன் கேட்டிங்கன்னா தட் பவர்ஃபுல் ரூலர்ஸ் வேர் came to an end. So the powerful ruler were came to an end. And second என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the English occupied certain places. என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னாரா, வயநாடு, KANARA கன்னாரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் and ஸ்ரீரங்கப்பட்டினம். Krishnaraja Udayar, a former Hindu royal family, was brought to the throne. ஸோ மைசூரில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா உடையார் டைனஸ்டியை வந்து அந்த எம்பையர்ல வந்து உட்கார வைக்கிறாங்க, அந்த த்ரான்ல உட்கார வைக்கிறாங்க. அண்ட் ஹி வாஸ் எ பப்பட் ரூலர்னு கூட சொல்லலாம். அண்ட் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணதேவராய 3 அப்படின்னு சொல்லுவாங்க. he was a minor ruler அப்படின்னு சொல்லலாம். மைனர் ரூலர்னா இஸ் a weaker ruler or a minor ruler அப்படின்னு சொல்லுவாங்க. திப்பு's family was sent to the fort of Vellore. ஸோ டிப்பு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா அகெயின் they sent to the fort of வெல்லூர் ஃபோர்ட் இருக்குல்ல, அந்த ஃபோர்ட்க்கு வந்து they will be sending this திப்பு சுல்தான். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லூர் ஃபோர்ட்ல திஸ் திப்பு சுல்தானோட ஃபேமிலி வந்து செட்டில் அவுட் பண்ணிடுவாங்க. தென் த மைசூர் வாஸ் பிராட் அண்டர் த சப்சிடரி அலைன்ஸ். மைசூர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சப்சிடரி அலைன்ஸ் மூலயமா யார் கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் வில் பி லைக் ஒன் இஸ் சப்சிடரி அலைன்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்னொரு பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இன்னொரு பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் மூலயமா they'll be capturing. அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினா யூ ஹாவ் டு கிவ் சம் இது இல்லை, அந்த மாதிரி ஸ்டேட்ஸை வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல ஒன்னா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒன்னா சேர்க்க ஆரம்பிச்சதுல வந்து சப்சிடரி அலைன்ஸ் மூலமா மைசூரை வந்து சேர்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் 1831 வில்லியம் பென்டிக் டுக் கண்ட்ரோல் ஓவர் திஸ் மைசூர். யார் வந்து மொத்த கண்ட்ரோல் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா this William Bentinck will take all control of Mysore. And next on the grounds of என்னன்னா எந்த கிரவுண்ட் மூலமா வில்லியம் பென்டிக் எடுப்பார்னா அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் மிஸ் கவர்னன்ஸ். இவங்க என்ன பண்ணலன்னா கவர்னன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்கா பண்ணல அப்படின்றத கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை கவர்னன்ஸ்? நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? வாட் இஸ் கவர்னன்ஸ்? படிக்கலையா? கவர்னன்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆமா, அதாவது the administration works the sets of rules that have been executed by the government அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ கர்நாடிக் வார் ஆர் ஆங்கிலோ பிரெஞ்ச் கான்ஃபிளிக்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு முடிவுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்லயும் நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல இப்ப நிறைய பேட்டில்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல, இந்த நிறைய பேட்டில்ஸ் மூலமா என்னென்ன பிளேஸ் யார் எப்பப்ப ஆக்கியூபை பண்ணாங்க, எப்பப்ப கேப்சர் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் அண்ட் பிளாஸே வந்து பெங்கால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பெங்கால் வில் பி கேப்சர்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஆங்கிலோ மைசூர் டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த மைசூர் ஹோலாவே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன ஆகுதுன்னா மைசூர் மட்டும் கேப்சர் பண்ணாம கன்னாரா, வயநாடு அப்படின்ற சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்மே வந்து they are capturing அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வாஸ் பீயிங் வித் பிரிட்டிஷ். ஸோ நிசாம் ஆஃப் ஹைதராபாத் என்னன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியா யார் கூட இருப்பாங்கன்னா பிரிட்டிஷோட இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நவ் பிரிட்டிஷ் இஸ் கான்சென்ட்ரேட். அவங்க பிரிட்டிஷோட கான்சென்ட்ரேஷன் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் மராத்தா ரீஜனுக்கு போகுது. இப்ப நம்ம எந்த ரீஜன் பார்த்தோம்? மைசூர் ரீஜன் பார்த்தோம். இப்ப எங்க போய் பார்க்க போறோம்னா we are going to see this Maratha region. What does Maratha is doing?
மராத்தாஸ் நம்ம பார்த்த மாதிரி மராத்தாவோட ஃபவுண்டர் யாருன்னா சத்ரபதி சிவாஜி. அண்ட் சத்ரபதி சிவாஜி அப்படின் போது இட்ஸ் இன் லார்ஜஸ்ட் பிளேஸ், எதுனா லார்ஜஸ்ட் ஏரியா வந்து இந்த மேல இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து மராத்தாஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ பயங்கர லார்ஜஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மராத்தாவோட ஃபவுண்டர் சத்ரபதி சிவாஜி, ஹி வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர். பயங்கர ஸ்ட்ராங்கான எம்பையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாஜி வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர். அண்ட் இவரோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைகாட் அப்படின்றது தான் இவங்களோட கேபிட்டல். RAIGARH அப்படின்றது தான் இவங்களோட கேபிட்டல். இது யார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா திஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் பை சிவாஜி. ஸோ திஸ் கேபிட்டல் வாஸ் ஃபிக்ஸ்ட் பை சிவாஜி. ஸோ சிவாஜி தான் இந்த பிளேஸை வந்து கேபிட்டலா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மராத்தாஸ் வந்து என்னன்னா தே பிளேட் எ மேஜர் ரோல் இன் டிக்ளைனிங் த முகல் எம்பையர். ஸோ மராத்தாஸ்க்கு வந்து என்னன்னா திஸ் முகல் எம்பையர் வந்து பிடிக்காது. ஸோ முகல் எம்பையரோட ஃபவுண்டர் யாருன்னா, யார் முகல் எம்பையரோட ஃபவுண்டர்? பாபூர். ஸோ பாபூர் தான் முகல் எம்பையரோட ஃபவுண்டர். ஸோ எப்போ டிக்ளைன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1777ல திஸ் டிக்ளைன் ஆஃப் முகல் ஹேட் ஹேப்பன். தி டெத் ஆஃப் அவுரங்கசீப் நம்ம என்ன சொல்றோம், டிக்ளைன் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ திஸ் மராத்தாஸ் டோன்ட் லைக் என்னன்னா நம்மளே இப்போ ஒரு பயங்கர பெரிய ஒரு பவரா இருக்கும். வி டோன்ட் லைக் திஸ் முகல்ஸ். நான் ஒரு பெரிய லீடரா இருக்கும்போது எனக்கு அப்போசிஷன் பார்ட்டியில என்ன இருக்கக்கூடாதுன்னா அவன் பெரிய லீடர் ஆகக்கூடாதுன்ற ஒரு கிளாஷ் என்னதான் இருக்கும், எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திஸ் முகல் டிட் நாட் லைக் த க்ரோயிங் பவர் ஆஃப் திஸ் முகல் எம்பையர். ஸோ த மராத்தாஸ் டிட் நாட் லைக் த க்ரோயிங் பவர் ஆஃப் முகல் எம்பையர்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் த டைனாமிக் லீடர்ஷிப் ஆஃப் திஸ் சிவாஜி. ஸோ சிவாஜி தான் நம்ம சொன்ன மாதிரி இஸ் ஃபவுண்டர்ல. டைனாமிக்னா ரொம்ப ஐடியலான ஒரு லீடர். இவர் கண்ட்ரோல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா திஸ் முகல் ஸ்ட்ராங் சேலஞ்ச், இவரோட பயங்கரமான இந்த கோட்டை இந்த ஆளுமை தன்மை எல்லாம் பார்த்து இட்ஸ் அ கிரேட் சேலஞ்ச் டு ஹூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முகலுக்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. எந்த பீரியட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1670s இட் வாஸ் அ கிரேட் சேலஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா பட் த மிடில் ஆஃப் 18th century they had succeeded in displacing the Mughal empire central for India. அதாவது 18th centuryல பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. யாருன்னா இந்த மராத்தாஸ் வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு they'll be capturing the place. அதாவது சென்ட்ரல் இந்தியா டெல்லியை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. யாரு கேப்சர் பண்றாங்கன்னா திஸ் மராத்தாஸ் வில் பி கேப்சரிங் சொல்லலாம். இன் 1674ல நாயக் ரூல் வந்து என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆகுது. 1674ல நாயக் ரூல் எண்டட் இன் தஞ்சாவூர் when மராத்தா ஜெனரல் வெங்கோஜி ஆர் எக்கோஜி அப்படின்ற ஒருத்தர் சொல்லுவாங்க. வெங்கோஜி ஆர் எக்கோஜி இவர் வந்து ஆல்சோ நோன் இஸ் த ஹாஃப் பிரதர் ஆஃப் சிவாஜி. ஏன் இந்த கதை வருது, ஏன் மேம் இப்ப நீங்க தஞ்சாவூருக்கு போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கோஜி வெங்கோஜி அப்படின்றவர் என்னன்னா ஹிஸ் மராத்தா எம்பையர். அவர் வந்து என்ன சொல்றா இவனுடைய சகோதரன் மாதிரி அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா சிவாஜி சொல்றாங்க. ஹாஃப் பிரதர் ஆஃப் சிவாஜி யாருன்னா வெங்கோஜி ஆர் எக்கோஜி. ஸோ ஹெல் பி ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் லைக் தட். லோடிங் அண்ட் சப்போர்ட் வித் த பிஜாப்பூர் ஃபோர்ஸஸ். ஸோ பயங்கர சப்போர்ட் எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம மட்டும் தனியா ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பயங்கர சப்போர்ட்டா இவர் என்ன பண்றாருன்னா 10 minutes. Okay, so loading support with the Bijapur forces and invaded Tanjavur. தஞ்சாவூரை வந்து இன்வைட் பண்றாங்க அண்ட் சக்சீடிங் எஸ்டாப்ளிஷிங் த எதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா மராத்தாவோட கிங்டம் வந்து தஞ்சாவூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ மராத்தா ரூல் தஞ்சாவூர்ல தமிழ்நாட்டுல என்ன ஆகுதுன்னா ஃபிளரிஷ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் மராத்தா ரூல் இன் தஞ்சாவூர் ஸ்டார்டட் எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1674ல ஸ்டார்ட் ஆகுது. இஸ் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் த மராத்தாஸ். நம்ம இன்னும் ஆங்கிலோ மராத்தா வார் கூட நம்ம போகல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ மராத்தா ரூல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இவர் வந்து எங்க பறந்திருப்பார்னா சிவ்னர் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு இடத்துலதான் திஸ் சிவாஜி வாஸ் பார்ன். ஸோ சிவாஜி சிவ்னர் ஃபோர்ட்ல பறந்திருப்பாரு. இந்த இயர் 1627ல இவர் பறந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. அண்ட் இவரோட ஃபாதர் யாருன்னா ஷாஜி பான்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. SHASJI ஷாஜி பான்ஸ்லே. அண்ட் மதர் வந்து ஜிஜாபாய் JIJA ஜிஜாபாய். ஸோ ஜிஜாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவரோட கார்டியனா ஒருத்தவங்க வந்து வச்சிருப்பாங்க. அந்த கார்டியன் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டாதே. DADAJI தாதாஜி கொண்டாதே. Father Shaji Bonsle was under the king of Malik Kamper அப்படின்ற ஒரு கிங் கண்டர்ல இவர் இருந்திருப்பாரு ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல. அண்ட் சாஜி வாஸ் அ ஜஹீர்.
ஜஹீர்னா ஒரு மினிஸ்டரா வந்து இருந்திருப்பாரு. அண்ட் சம் பிளேசஸ் மராத்தா கிங் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சாஜி டைனஸ்டி. அதாவது சாஜி பான்ஸ்லேன்றவர் யாரு? சிவாஜியோட அப்பா. இந்த சிவாஜியோட அப்பா யார் கண்ட்ரோல்ல இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் மாலிக் அம்பர் அப்படின்ற ஒரு கிங்கோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஹில் பி அஸ் அ ஜஹீர், அதாவது ஒரு மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. சர்டைன் பிளேசஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீ ரூல் பண்ணு அப்படின்னு சொல்லி திஸ் கிங் வில் பி கிவிங் த சர்டைன் பிளேசஸ். எதுக்காகனா இவர் ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளா இருக்கிறதுனால they'll be giving. ஸோ கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மராத்தா கிங் வாஸ் அண்டர் சாஜி கண்ட்ரோல். ஸோ லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா, மராத்தா ஹோல் எம்பையருமே வந்து யார் கண்ட்ரோல் வருதுன்னா, இந்த சாஜி பான்ஸ்லே கண்ட்ரோல்ல வருதுன்னு சொல்லலாம். அண்ட் லேட்டர் த டெத் ஆஃப் யாருன்னா மாலிக் அம்பர். நம்ம சொல்லியிருக்கோம் அந்த எம்பையர், அந்த ரூலரோட டெத்துக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, த கம்ப்ளீட் டெரிட்டரி வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹூம்? திஸ் சாஜி பான்ஸ்லே. சாஜி பான்ஸ்லே யாரு? ஹி வாஸ் ஃபாதர் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜியோட அப்பா. இவங்களோட ரிலீஜியஸ் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமர்நாத் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமர்நாத், SAMARTH, சமர்நாத் ராம்தாஸ். He was a religious guru. And next கொண்டாதேவ் died. அதாவது கொண்டாதேவ் என்னன்னு பார்த்திருப்போம்னா, நம்ம he was died in 1647. then சிவாஜி become a ruler. ஸோ ஹோலாவே வந்து என்ன ஆகுதுன்னா, சிவாஜி வந்து ரூலரா வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, சிவாஜியோட எல்டர் சன் அண்ட் யங்கர் சன் சாஜி பான்ஸ்லேயோட பையன் யாரு? சிவாஜி. ஸோ சிவாஜிக்கு 2 மகன்கள் இருப்பாங்க. அந்த 2 மகன்கள்ல ஒருத்தன் பேரு சம்பாஜி, இன்னொருத்தர் பேர் வந்து ராஜாராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் 2 சன்ஸ் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் 6th June 1674 சிவாஜி கிரவுண்ட். சிவாஜியை வந்து கிரவுன் பண்றாங்க. கிரவுன்னா என்னன்னா, ராஜாவா மாத்துறாங்க. எந்த இடத்துல இந்த இவருடைய பட்டமளிப்பு விழா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராய்கார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி RAIGARH, ராய்கார். RAIGARH, ராய்கார்ல இவங்களோட பட்டமளிப்பு விழா வந்து நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவாஜி என்ன பண்ணியிருப்பான்னா, he assumed himself as a சத்ரபதி சிவாஜி. அப்படின்னா என்னன்னா, சுப்ரீம் கிங், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கிங் அப்படின்ற மாதிரி அவர் தன்னைத்தானே இது பண்ணிட்டு he'll be giving his டைட்டில். என்ன டைட்டில்னா, சத்ரபதி சிவாஜி அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. அண்ட் சிவாஜி அண்ட் அவுரங்கசீப் லாஸ்ட் த ஃபைட்ஸ். அதாவது சிவாஜியும் அவுரங்கசீப் என்ன பண்றாரு? அவுரங்கசீப் வந்து சிவாஜி கிட்ட தோத்துருவாரு. he'll be lost the fights. after the death of சிவாஜி யாரு ரூலிங்ல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் சம்பாஜி தான் ரூல்ல வருவார். சம்பாஜியோட ரூலிங் பீரியட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1680 இருந்து 1689. ஸோ இந்த மாதிரி சம்பாஜி வந்து வராரு. இந்த சமயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்பர் 2 அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அக்பர் 1 வேற, அக்பர் 2 வேற. அக்பர் 2 will come under the minor kings அப்படின்னு சொல்லி, மைனர் முகல் எம்பையர்ஸ் கீழே அக்பர் 2 வருவாங்க. ஸோ அக்பர் 2ல ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன ஆகுதுன்னா, he had a fight with அவுரங்கசீப். fight with his father அவுரங்கசீப். அக்பர் 2 வந்து யாருன்னா, இந்த அவுரங்கசீப்போட பையன். இவருக்கு வந்து அவங்க அப்பா கூட ஒரு சின்ன சண்டை நடக்கும். என்ன சண்டை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he gave a secret place for அக்பர் 2. இந்த சமயத்துல என்னன்னா, சண்டை நடக்கும்போது இந்த சம்பாஜி இருக்கான்ல, இவர் என்ன பண்றான்னா, he'll be giving a secret place. யாருக்குன்னா, இந்த அக்பர் 2க்கு சீக்ரெட் பிளேஸ் கொடுத்து, சரி நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி he'll be giving a secret place. அது மட்டும் இல்லாம இது உடனே வந்து இந்த அவுரங்கசீப்புக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். he'll be getting angry on whom அப்படின்னா, சம்பாஜி மேல ஒரு கோவம் வந்துடும். அதனால என்ன பண்றான்னா, he'll send all his முகல் எம்பையர். நீங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, அந்த எனக்கு எதிராக ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்ன, சம்பாஜி, அவனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா போய் அடிச்சு அவனை சாவடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி they'll be telling. And at the last time they'll be killing this Sambhaji. Sambhaji is the elder son of சிவாஜி. ஸோ சிவாஜியோட மூத்த பையன் தான் this சம்பாஜி. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, he provide, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, he provide a protection for whom? this prince அக்பர் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. in 1689ல முகல் ஃபோர்ஸஸ் வந்து கேப்சர் பண்ணி, முகல் ஃபோர்ஸஸ் கேப்சர்ட் சம்பாஜி அண்ட் கில்ட் ஹிம். அண்ட் நெக்ஸ்ட் யார் வருவாங்க? இவரோட சக்சஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா, திஸ் ராஜாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாராம் பத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா, 1689ல இருந்து 1700. ராஜாராம் யாருன்னா, இவரோட சின்ன பையன் தான், சிவாஜியோட 2வது பையனா தான் ராஜாராம். ஸோ he fled to இவர் என்ன பண்றாருன்னா,
ராய்கார்ல இருந்து செஞ்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. செஞ்சி எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கு என்ன பண்றாருன்னா தப்பிச்சு போயிடுறாரு. ஐயோ நம்ம இங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்மள சாவடிச்சிடுவாங்க. ஸோ he'll be explaining, he'll be escaping to certain some other places அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் பாத்தீங்கன்னா இன் 1689ல the Mughal invaded ராய்கர் அண்ட் கேப்சர்ட். ஓகே, அங்க தலைவனே இல்ல, அங்க ஒரு லீடரே இல்ல. என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டா முகல் என்ன பண்றாங்கன்னா ராய்கர் மராத்தாவோட கேபிட்டல் என்ன பண்ணாங்கன்னா they'll come and they'll be capturing the place. அண்ட் நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பாஜியோட வைஃப் அண்ட் சன். சம்பாஜி யாரு? ஃபர்ஸ்ட் சன்னு அண்ட் நெக்ஸ்ட் அவரோட சன் பேர் என்னன்னா சஹு அப்படின்னு நம்ம லாஸ்ட் முன்ன கிளாஸ்ல பார்த்திருப்போம், சஹு அப்படின்ட்டு. இந்த போத் வேர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யாருன்னா அவுரங்கசீப்போட கண்ட்ரோல்ல இருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் இன் 1698ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சி வாஸ் கேப்சர்டு பை த முகல்ஸ். மறுபடியும் 1698ல செஞ்சி வந்து கேப்சர் பண்றாங்க. யாருன்னா முகல்ஸ் வில் கேப்சர் திஸ் செஞ்சி. ராஜாராம் சும்மா இல்லாம எங்க போறாருன்னா சட்டாரா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு எஸ்கேப் ஆகி he'll be dying there. ஸோ செத்துறாங்க. நெக்ஸ்ட் தாராபாய் இருக்காங்கல்ல, தாராபாய் வந்து யாருன்னா ராஜாராமோட ரெண்டாவது பையனோட வைஃப் தான் ராஜாராம். சகுக்கு என்ன ஆகும் இப்ப சித்தி. சித்தி ஆகுது. ஸோ ராஜாராமோட வைஃப். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா she is ruling. எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட்னா 1700ல இருந்து 1700 to 1707. So this period she was ruling. And Rajaram was succeeded by his wife, by his minor son யாருன்னா சிவாஜி டூன்னு சொல்லி அவங்க பையனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அண்டர் த கார்டியன்ஷிப் ஆஃப் யாருன்னு கேட்டீங்கன்னா திஸ் தாராபாயோட கார்டியன்ஷிப் மூலியமா தாராபாய் என்ன பண்றாங்கன்னா அவங்க பையனுக்கு சிவாஜி டூன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு, தம்பி நீ கவலைப்படாத, நீ வந்து ராஜாவாயிரு, ஆனா உனக்கு நான் கார்டியனா இருக்கேன். இப்ப 18 வயசு வரைக்கும் ஒரு சொத்து இருக்குன்னா until he become 18 years major. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா we can appoint a guardian to take care of that properties or profits is coming from the business. அந்த மாதிரி they're making a guardian. ஸோ இந்த இடத்துல கார்டியன்ஷிப் யார் இருக்காங்கன்னா this தாராபாய் is being a guardianship. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சண்டைகள்லாம் நடக்கும். Now I'll be straightly moving to this Anglo-Maratha war. ஸோ Anglo-Maratha war பொறுத்த வரைக்கும் we will have 3 Anglo-Maratha war. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வார் பார்த்தோம்னா Anglo-Mysore war. And செகண்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா Anglo-Maratha war நம்ம பார்க்கிறோம். And we will be continuing that in next class. Anglo-Maratha war and I'll be covering next class Anglo-Sikh war. And next வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த ட்ரைபல் அப்ரைசிங், அப்புறமா இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்குறோம். தேங்க்யூ.